தரிசனம், இது திவ்ய தரிசனம். தெய்வ தரிசனம், இது நித்திய தரிசனம். வந்தது வந்தது நம் இல்லம், வாசலில் வரைந்திடுமா கோலம். பேரின்பம் இனி ஆரம்பம். தெய்வ தரிசனம், இது திவ்ய தரிசனம். தெய்வ தரிசனம், இது நித்திய தரிசனம். மனிதனை புனிதம் ஆக்குவது தெய்வ தரிசனம். மனதினில் சலனம் போக்குவது தெய்வ தரிசனம். நிம்மதி நிம்மதி நம் சொந்தம், வாழ்வினில் அருள்வது இறைபந்தம். வாராதோ பேரானந்தம். தெய்வ தரிசனம், இது திவ்ய தரிசனம். தெய்வ தரிசனம், இது நித்திய தரிசனம். தெய்வ தரிசனம், இது திவ்ய தரிசனம். தெய்வ தரிசனம், இது நித்திய தரிசனம். தெய்வ தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். சிறப்புக்குரிய தெய்வ தரிசனம் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை உள்ளன்புடன் வழிபடுகின்றோம். நம்முடைய வழிபாடுகள் அனைத்தும் நமக்கு முறையான பலன்களை தருகிறதா என்று சொன்னால் பலருக்கும் அது பலன் தருவதில்லை என்கின்ற பதிலே நமக்கு கிடைக்கின்றது. ஏன்? நாம் வழிபடுகின்ற போது நம்முடைய முன்னோர்களால் சொல்லித்தரப்பட்ட அற்புதமான அந்த வழிபாட்டு முறைகளை நாம் எவ்வாறு பின்பற்றுகிறோமோ அந்த அளவிற்கு இறைவனுடைய அருளை நம்மால் பரிபூரணமாக பெற்று மகிழ முடியும். அந்த வகையில் நம்முடைய இல்லத்தில் இருந்தபடியே ஒவ்வொரு ஆலயத்திலும் இறைவன் எவ்வாறு எழுந்தருளி அருள் புரிகின்றார், அவரை வழிபடக்கூடிய விதம் என்ன, வழிபட்ட அருளாளர்கள் என்னவெல்லாம் அந்த இறைவனை பற்றி துதித்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நம்முடைய தெய்வ தரிசனத்தின் வாயிலாக நாம் தரிசித்து மகிழ்ந்து வருகின்றோம். இன்றைய தினம் நாம் தரிசிக்கக்கூடியது செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் வழியில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருக்கச்சூர் என்கின்ற அற்புதமான திருத்தலத்தை தான் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த திருக்கச்சூர் திருத்தலத்திலே 2 ஆலயங்களாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது. மலைமேல் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமும், மலைக்கு கீழே இறைவன் ஆலயத்தில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஒரு அருமையான ரூபராகவும் 2 ஆலயமாக இந்த ஆலயங்கள் அமைந்துள்ளன. கீழே அமைந்திருக்கக்கூடிய இந்த அதி அற்புதமான ஆலயத்தில் சிவபெருமான் தியாகராஜ சுவாமியாக எழுந்தருளி அருள் புரிகின்றார். சோமாஸ்கந்த ரூபத்தை நமக்கு வெளிப்படுத்துவது தியாகராஜ சுவாமியினுடைய ரூபம். இறைவன் அம்பாளும் முருகனுடன் இணைந்து காட்சி தரக்கூடிய அதி அற்புதமான ரூபம். தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு கருணையை அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய தியாகராஜ சுவாமியாக இறைவன் இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார். மேலும் இங்கே சிவபெருமான் கச்சபேஸ்வரர் என்கின்ற நாமத்துடனும் தாயார் அஞ்சனாட்சி அம்மன் என்கின்ற அற்புதமான திருக்கோலத்திலும் எழுந்தருளி அருள் புரிகின்றார்கள். இந்த ஆலயத்தை நாம் தரிசனம் செய்துவிட்டு இந்த ஆலயத்திற்கு பின்புறம் ஒரு சிறு குன்றின் மீது அருள் புரியக்கூடிய சிவபெருமானுடைய மற்றும் ஒரு ஆலயத்தையும் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் சிவபெருமான் மருந்தீஸ்வரர் என்கின்ற அற்புதமான திருநாமத்துடன் எழுந்தருளி அருள் புரிகின்றார். மருந்தீஸ்வரர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான வியாதிகளையும் போக்கி மக்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அதி அற்புதமான நாயகராக இறைவன் இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார். இறைவன் மருந்தீஸ்வரராக எழுந்தருளி இருந்தால் அம்பாள் எந்த கோலத்தில் எழுந்தருளி இருப்பார் என்று நம்மை சிந்திக்க வைக்கின்றது. ஆம், இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு இருள் நீக்கி அம்மன் என்கின்ற அற்புதமான திருப்பெயர் அமைந்துள்ளது. நம் மன இருளை தாயார் அகற்றுகின்றார். உடலில் ஏற்படக்கூடிய பிணிகளை இறைவன் அகற்றுகின்றார். இப்படி இறைவனும் இறைவையும் மாற்றி மாற்றி நம்மிடத்திலே இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டால் இன்பம் என்பது நம் எல்லோருக்கும் வாழ்வில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தான் இந்த ஆலயத்திலே வந்து வழிபடக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் கொடிமரத்தின் அடியிலே அமைந்திருக்கக்கூடிய மண்ணை பிரசாதமாக எடுத்து பூசி குணமடைந்து மகிழ்கின்றார்கள். கொடிமரத்தின் அடியில் இருக்கக்கூடிய மண் தான் இந்த
ஆலயத்திலே பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவும் அமைந்துள்ளது. மேலும் இந்த ஆலயத்தில் சண்டிகேஸ்வரருக்கு நடைபெறக்கூடிய தேன் அபிஷேகம் மிகவும் சிறப்புக்குரியது. வாருங்கள், திருக்கச்சூர் திருத்தலத்தில் இறைவன் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அதி அற்புதமான ஆலயங்களையும் இறைவனுடைய அபிஷேக ஆராதனைகளையும் நாம் தரிசித்து மகிழலாம். ரூபமான லிங்க திருமேனியுடன் ஆலயந்தோறும் காட்சி தரும் பரமனான சிவபிரானின் 64 வடிவங்களை மாகேஸ்வர வடிவங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அவற்றில் குறிப்பிடத்தக்கது சோமாஸ்கந்தர் திருவடிவம். அம்பிகைக்கும் பரமனுக்கும் நடுவே குமரப்பெருமான் இடம் கொண்ட இந்த வடிவமே சோமாஸ்கந்தர் வடிவம். இந்த கோலத்தை தான் தியாகராஜர் என்றும் குறிப்பிட்டு சொல்வார்கள். இந்த தியாகராஜர் எழுந்தருளிய 7 தலங்களை சப்த விடங்க தலங்கள் என்று குறிப்பிடுவார்கள். விடங்கர் என்றால் உளிப்படாமல் அமைந்த வடிவங்கள் என்று பொருள். அந்தந்த தலங்களுக்கு ஏற்ப அஜபா நடனம், பிருங்க நடனம், தரங்க நடனம், குக்குட நடனம் என வெவ்வேறு நடனங்களும் நடைபெறுவதுண்டு. அவற்றில் குறிப்பிடத்தக்கது அஜபா நடனம். அஜபா என்றால் ஜபம் என்று தனியாகச் செய்யாமல் மூச்சு எப்படி தானாக வெளிப்படுகிறதோ அப்படி இயல்பாக நடக்கும் நடனம். சப்த விடங்க தலங்களில் ஒன்றான திருவாரூரில் தியாகராஜ பெருமான் ஆடுகின்ற நடனம் இந்த அஜபா நடனம்தான். இந்த நடனத்தை உபய விடங்க தலமான திருக்கச்சூரிலும் ஆடுகிறார் தியாகராஜ பெருமான். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருக்கச்சூர். கச்சூர் ஆலக்கோவில் என்றே இத்தலத்தை குறிப்பிடுகிறது தேவாரம். கச்சூர் என்பது ஊரின் பெயர், ஆலக்கோவில் என்பது கோவிலின் பெயர். பெயருக்கு ஏற்ப ஆலமரத்தை தல விருட்சமாக கொண்ட தலம் இந்த திருக்கச்சூர். பிரதான கோபுர அமைப்பு இல்லை எனினும் 2 பிராகாரங்களை கொண்டு அமைந்திருக்கிறது ஆலயம். நுழைவாயிலில் மட்டுமல்ல, ஆலயத்தின் உள்ளே தூண்களில், சுவர்களில் என ஏராளமான புடைப்புச் சிற்பங்கள், 50க்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்களை கொண்டு திகழ்கிறது ஆலயம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பதிகம் பெற்ற தலம் என்பதால் சுமார் 1000 ஆண்டு பழமையை கொண்டு விளங்குகிறது இந்த ஆலயம். முகப்பில் கூர்மாவதார கோலத்தில் மகாவிஷ்ணு சிவபிரானை பூஜிக்கும் சுதை வடிவம் காணப்படுகிறது. பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது கச்சபம் என்னும் ஆமை வடிவில் தோன்றி மந்திர மலை மூழ்காமல் தாங்கினார் மகாவிஷ்ணு என்கிறது புராணம். அதற்குரிய ஆற்றலை இங்குள்ள சிவபிரானை வழிபட்டு பெற்றார் திருமால் என்பது தலப்புராணம். அதை குறிக்கவே கூர்ம ரூபியாக விஷ்ணு வழிபடும் கோலத்தை காண்கிறோம். நெடுதுயர்ந்த கொடிமரம், பலிபீடம், மண்டபத்தினுள் நந்தி என்றான ஆலய அமைப்புகள். உள்முகப்பில் மீண்டும் சுதைகளின் வரிசை. மூஞ்சூறு வாகனத்தில் விநாயகப் பெருமான், ரிஷப வாகனத்தில் சிவபார்வதி, மயிலின் மேல் ஆறுமுகப் பெருமான், காமதேனு வாகனத்தில் அம்பிகை, காளை மீது காட்சி தரும் சிவபிரான், ஆனந்த கூத்தாடும் ஆடல் வல்லான், அருகே அந்த அழகை ரசிக்கும் சிவகாமி,
உடன் பதஞ்சலி, வியாக்கிரபாதர் என்று காண்கிறோம். நீண்ட பிராகாரத்தில் நடந்தால் தனித்தனியே விமானத்துடன் கூடிய சந்நிதிகள், விமானத்தில் சுதை வடிவத்தையும் காண்கிறோம். தடைகள் அனைத்தையும் தகர்க்கும் தந்திமுகப் பெருமான், வள்ளி தெய்வானை தேவியர் சகிதனாக ஆறுமுகச் செவ்வேள், கவலைகளை போக்கும் கால பைரவர், விருந்தட்டீஸ்வரர் என்ற பெயருடன் தனிச்சந்நிதி கொண்டிருக்கிறார் சிவபிரான். சுந்தரர் தம் பயண வழியில் இத்தலத்துக்கு வந்தபோது நண்பகல். பசியால் களைத்த அந்த பக்தருக்கு பரமன் தாமே வீடுதோறும் சென்று உணவு வாங்கி வந்து அமுதூட்டினார். பக்தனுக்காக பரமன் எவ்வளவு தூரம் இறங்கி வருகிறார் என்பதை எண்ணி நெகிழ்கிறது மனம். அதை உணர்த்துவதாகவே அமைந்திருக்கிறது இந்த சந்நிதி. சுந்தரர் அமர்ந்திருந்த அந்தணர் வடிவில் சிவபிரான் உணவளிப்பதாக சுதை வடிவையும் காண்கிறோம். அமிர்த தியாகர் என்ற பெயருடன் வழிபடப்படும் சோமஸ்கந்தர் இவர்தான். கச்சபேஸ்வரர் திருக்கோவில் என்றாலும் தியாகராஜர் திருக்கோவில் என்றே வழக்கில் சொல்லப்படுவதற்கு காரணமானவர் இவர்தான். இவருக்கு முன்புறம் உள்ள மண்டபத்தில் 27 தூண்கள் இருக்கின்றன. அதனால் நட்சத்திர மண்டபம் என்று இதை குறிப்பிடுகிறார்கள். பிரம்மோற்சவத்தின் போது 18 விதமான நடனங்களை ஆடியிருக்கிறார் இந்த பெருமான். அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூர்த்தத்தின் முன்பும் நடக்கிறது இந்த நடனம். சித்திரை மாதத்தில் நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய அம்சம் தியாகேச பெருமானின் இந்த நடனம்தான். இதோ ஆனந்த கூத்தனை தரிசிக்கிறோம். ஆடர் வல்லனான இந்த பெருமான்தான் பிரம்மோற்சவத்தின் 9ஆம் நாள் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்தருள்கிறார். இந்த நாளில் பெருமானை தரிசிப்பதால் நம்முடைய மனமும் அறிவும் விவேகத்தை அடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. நவக்கிரக நாயகர்கள் தனிச்சந்நிதியில் அருள் பாலிக்கிறார்கள் என்ற போதும் தனிச்சந்நிதி கொண்ட சூரியனை காண்கிறோம். பிராகார கோஷ்டத்தில் விநாயகர், தென்முக கடவுளான தக்ஷணாமூர்த்தி, திருமால், பிரம்மா, விஷ்ணு, துர்க்கை என்று தரிசிக்கிறோம். நுட்பமான வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்களுடன் அமைந்திருக்கின்றன பல்வேறு மண்டபங்கள். உற்சவ மூர்த்திகள் தனிச்சந்நிதி போன்ற அமைப்பினுள் காணப்படுகின்றன. இவ்வளவு மூர்த்திகளையும் உடன் கொண்ட ஆலயத்தின் நாயகியாக திகழ்கிறாள் அஞ்சனாட்சி. நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் அம்பிகை. 4 கரத்தினளாக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் அம்பிகை. அன்னையை வணங்கி மூலஸ்தானத்தை எட்டுகிறோம். பெருமானுக்கு நேரெதிரே வாசல் இல்லை, மாறாக அழகிய பலகணி அமைக்கப்பட்டுள்ளது. அதில் பக்தர்கள் ஏற்றிய தீபங்கள் ஒளிர்கின்றன. அதன் அருகே உள்ளே இருக்கும் பரமனை பார்த்த வண்ணம் இருக்கிறார் நந்திய பெருமான். இடப்புறமாக நகர்ந்து மூலஸ்தானத்துக்குள் நுழைகிறோம். லிங்க திருமேனியராக தரிசனமளிக்கும் கச்சபேச பெருமானை காண்கிறோம். கஜபிருஷ்ட வடிவில் அமைந்த விமானத்தின் கீழே எழுந்தருளி இருக்கிறார் இந்த கச்சபேஷ பெருமான். பிரதோஷ வைபவம் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.
இன்னிசை முழங்க தேவாரத்தை பாடிய வண்ணம் வலம் வருகிறார்கள் பக்தர்கள். 3 பிரதோஷங்கள் இங்கு தொடர்ந்து தரிசித்தால் நினைத்த காரியம் நிச்சயம் கைகூடும் என்றும் சொல்கிறார்கள். தவிர கடக ராசியை சேர்ந்தவர்கள் வியாழக்கிழமை தினத்தில் இங்குள்ள தக்ஷணாமூர்த்தியை தரிசித்து மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டால் நன்மைகள் பெருகும் என்பதும் பலரின் அனுபவம். மூலவரான கச்சபேஸ்வர பெருமானுக்கு திங்கட்கிழமைகளில் பச்சை கற்பூர அபிஷேகம் செய்து வழிபட்டால் தடைகள் விலகி எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாகும் என்றும் சொல்கிறார்கள். பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் பெருமான் இங்கு மட்டுமல்ல, அருகே உள்ள மலை மீதும் கோவில் கொண்டிருக்கிறார். அங்கே மருந்தீசன் என்கிற திருநாமம் பெருமானுக்கு. அன்னை இருள் நீக்கி தாயார் என்ற பெயரில் வழிபடப்படுகிறாள். இந்த மலையை ஔஷதகிரி என்றே கூறுகின்றனர். மகா சித்தரும் முனிவருமான அகத்திய பெருமான் திருக்கச்சூர், திருவான்மையூர் ஆகிய தலங்களில் மருந்தீஸ்வரரை வழிபட்டு மூலிகை மருத்துவத்தை பெற்றார் என்கிறது தலப்புராணம். படிகளில் ஏறி ஆலயத்தினுள் நுழைகிறோம். இங்கேயும் கொடிமரம், பலிபீடம், நந்தி என்றான அமைப்புகள், கோஷ்டமூர்த்தங்கள் என்று காண்கிறோம். கொடிமரத்தின் அருகே குனிந்து அங்கிருக்கும் மண்ணை எடுத்து நெற்றியில் பூசிக்கொள்கிறார்கள் பக்தர்கள். இன்னும் சிலர் வாயிலும் போட்டுக்கொள்கிறார்கள். வீட்டுக்கும் எடுத்துச் செல்கிறார்கள். இந்த மண் மருந்தாகவே செயல்படுகிறது என்கிறார்கள் பலரும். அபூர்வமாக 4 முகங்களுடன் கூடிய சதுர்முக சண்டிகேஸ்வரர், இவரை பிரம்ம சண்டிகேஸ்வரர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இவருக்கு தேன் அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானது. 7 திங்கட்கிழமைகள் இவருக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்கிறார்கள் பக்தர்கள். தனிச்சந்நிதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் இருள் நீக்கி தாயார். அஞ்ஞானம் என்னும் இருளை அகற்றி புத்தியில் வெளிச்சமிடுபவள் இந்த பராசக்தி. பெருமான் உயர்ந்த திருமேனியுடன் காட்சி தருகிறார். இவரை மலைமேல் மருந்தே என்று தம் பதிகத்தில் குறிப்பிடுகிறார் சுந்தரர். பெருமானின் உயரமான திருமேனி இதைத்தான் நினைவூட்டுகிறது. வெகு காலமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் பௌர்ணமி தோறும் இங்கு வந்து இந்த மலையை வலம் வருகிறார்கள். பௌர்ணமி காலத்தில் மூலிகைகளின் வல்லமை கூடும். சந்திரன் மூலிகைகளின் அதிபதி என்பதால் பௌர்ணமி கிரிவலம் இங்கு விசேஷமாக நடைபெறுகிறது. அது மட்டுமன்றி நோய்களுக்கு காரகன் செவ்வாய். அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் கிரிவலம் வந்தும் வழிபடுகிறார்கள். அந்த கிரிவலம்தான் இதோ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த உலாவில் பங்கேற்க முடிந்தால் நம்மை வருத்துகின்ற பிரச்சனைகள் நீங்கும், நன்மைகள் பெருகும். முடியாதவர்கள் பின்வரும் வரிகளை மனமொன்றிச் சொல்லுங்கள். வாலை எழுந்து தொழுவன் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டா, மாலை மதியே மலைமேல் மருந்தே
மறவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலை கழனி படினக்கச்சூர் பழனக்கச்சூர் ஆலக்கோவில் அம்மானே. இதை சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆரோக்கியம் பெருகும், வாழ்வில் அற்புதங்களும் நடக்கும். திருக்கச்சூர் திருத்தலத்தில் இறைவன் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அதி அற்புதமான ஆலயங்களையும் ஆலயங்களில் இறைவனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளையும் நம்முடைய இல்லத்தில் இருந்தவாறே நாம் வழிபட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். சிவனோடு ஒப்பார் தேடினும் இல்லை, சிவாய நம என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றார் ஔவையார். சிவாய நம என்று நீரு அணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே என்றார் அப்பர் பெருமான். இப்படி யார் ஒருவர் சித்தத்தில் சிவபெருமானை நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்விலே ஏற்படக்கூடிய மன இருளை நீக்கி உடலிலே ஏற்படக்கூடிய நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தை வழங்க வல்லவர். கருணையின் பிரதிபிம்பமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய அருள் ஆற்றலை இன்றைய தினம் நம்முடைய இல்லத்தில் இருந்தபடியே இந்த வழிபாட்டின் மூலமாக நாம் பெற்று மகிழ்ந்திருக்கின்றோம். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பக்தர்கள் நேரடியாக சென்று இந்த ஆலயங்களில் இறைவனை வணங்கி நலன் பெறலாம். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்புக்குரிய ஆலயத்தில் இருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.